இது பார்த்திங்களா, ரப்பர் பேண்ட். இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன தான் நீங்கள் வந்து பல ஷேப்புக்கு மாற்றினாலும் திரும்ப அதோடய ஃபார்முக்கு வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃப்ளெக்சிபிள், இல்லை எலாஸ்டிசிட்டி, ஸ்ட்ரெச்சபிள், அந்த மாதிரிலாம் நேம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் வந்து ஒரு பெரிய வேறு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனுக்கு, டிஃபிகல்ட்டியான ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப சோகமாக ஸ்ட்ரெஸ்டாக இருந்து திரும்ப பேக் டு ஃபார்ம் வர்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் இருக்குது. தட் இஸ் வாட்? ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து மீண்டு வர்றதுக்கு பேர். இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னா இல்லை, வேறு ஒரு கண்டிஷன்லேருந்து திரும்ப பேக் டு ஃபார்ம் வர்றதுக்கு பேர் ரெசிலியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். She had a great resilience to stress. She had shown a great resilience to stress. அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் மீண்டு பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி புது புது வார்த்தைகளை நம்மளோட சேனலில் கற்றுக்கலாம். திஸ் இஸ் ஸ்போக்கன் பி, ஸ்பீக் வித் அபி. டடா பாய்.